எந்த விதமான சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டார்ட் அப் ஆர் பிஸ்னஸுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியா தான் இருக்கும். ஆனால் எல்லா ஐடியாவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கிடையாது. சில ஐடியா மட்டும்தான் ஆகும். ஏன்னா அந்த ஐடியாஸ்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அதை வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறது, எப்படி ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்ட் அப் ஐடியா எப்படி உங்களால் கொண்டு வர வைக்கிறதுன்றதை பற்றி தான் சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு ஐடியாவுக்கும் கான்செப்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐடியான்றது ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன டாட். அது வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இல்லாமல் சிம்பிளாக உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபுட் டெலிவர் பண்ணுற ஒரு ஆப், இது வந்து ஒரு ஐடியா. கான்செப்ட் வந்து இந்த ஐடியா மேலே இன்னும் கொஞ்சம் டெப்த் ஆட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகும், அது யாருக்கு அந்த ஐடியா வந்து சூட் ஆகும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து கொண்டு வரது தான் ஒரு கான்செப்ட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐடியா என்ன சொன்னோம்னா ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு ஆப். கான்செப்ட் என்னன்னா ஃபிட்னஸ் இருக்கிற பர்சன்ஸ்க்கு ஹெல்த்தியான லோ கேலரி மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். இதுதான் ஒரு கான்செப்ட். ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஊபர் வந்து ஒரு ஐடியா வந்து ஒரு சிம்பிளான ரைட் ஷேரிங் ஆப். கான்செப்ட் என்னன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட கரெக்டான ஃபேர் எஸ்டிமேஷனோட பேமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கணும். இது கான்செப்ட். ஸோ இதுதான் ஒரு ஐடியாவுக்கும் கான்செப்டுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்மளால ஒரு பிஸ்னஸையோ ஒரு ஸ்டார்ட் அப்பையோ பில்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கும் ஒரு கான்செப்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு ஐடியாவை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். நான் சில பெஸ்ட் வேஸில் இருந்து எப்படி ஐடியா ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல் வந்து சால்வ் அ ப்ராப்ளம், அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறது. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது, எதை இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க உங்கள் ஒர்க் பிளேஸில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில், பேஷன் வைஸ், இந்த மாதிரி சில இடங்களில் எது இம்ப்ரூவ் ஆகலாம்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுறது மூலயமா நீங்க வந்து ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்றீங்க. அந்த ஐடியா தான் ஸ்டார்ட் அப் ஐடியாவா உங்களுக்கு மாறும். லைக் வந்து டிராப் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ்க்கு உள்ள ஃபைல்ஸை வந்து எப்படி சிங்க் பண்ணணுன்ற ஒரு ப்ராப்ளம் அந்த டைம்ல இருந்தது. அதை வந்து ஈஸியான வேல அவங்க சால்வ் பண்ணாங்க. இதனால இன்னைக்கு டிராப் பாக்ஸோட யூசர் பேஸ் மட்டுமே 700 மில்லியன் யூசர்ஸ், அதாவது அரௌண்ட் 70 crore 70 கோடி பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வழியில எப்படி ஜென்ரேட் பண்ணாலும் ஐடென்டிஃபை ட்ரெண்ட், அதாவது இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, லைக் வந்து சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், ஏஐ பேஸ்டு டூல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு டூல்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல், இந்த மாதிரி நிறைய புது ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு டிமாண்டும் அதிகமாகிட்டு இருக்கு. அது மூலியமாவும் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணலாம். லைக் ஆல்பர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி ஷூஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 2027 ஓட டைம்ல வந்து சஸ்டைனபிள் ஃபுட்வேரோட மார்க்கெட் வந்து $11.2 பில்லியன் வந்து ரீச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் மூலியமாவும் நீங்க ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணலாம். மூணாவது வந்து ரீஇன்வென்ட் எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ். புது ஐடியாவை நீங்க வந்து கண்டுபிடிக்காம ஏற்கனவே இருக்கிற ஒரு நல்ல ஐடியாவை வந்து இன்னும் பெட்டராகவும் இன்னும் இம்ப்ரூவைஸ்டாகவும் நீங்க மாத்தலாம். எக்ஸாம்பிள் ஸ்லாக்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க ஏற்கனவே இருக்கிற கம்யூனிகேஷன் டூல்ஸை வந்து இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கொலாபரேட்டிவாகவும் அதை மாத்தி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் யூசர் பேஸ் அவங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். நாலாவது வந்து கம்பைன் ஐடியாஸ், அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐடியாஸை கம்பைன் பண்ணி ஒரு புது இன்னோவேட்டிவ் ஐடியாவை ப்ரொவைட் பண்றது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பெல்லோத்தான் ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து ஃபிட்னஸையும் லைவ் ஸ்ட்ரீமிங்கையும் கம்பைன் பண்ணி ஒரு கனெக்டட் ஒர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது நிறைய யூசர்ஸ் வந்து ஒன்னா லைவ் ஸ்ட்ரீம்ல ஒர்க் அவுட் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்ற மாதிரி. இன்னைக்கு வந்து அந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து $3.6 பில்லியன். இந்த மாதிரி வழியில நீங்க வந்து ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா ஸ்டார்ட் அப் ஐடியாஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமானா கிடையாது. உங்கள் ஐடியா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஐடியாவா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு 3 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிசர்ச். உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் இந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை யூஸ் பண்ணுவா, அவங்களுக்கு என்ன தேவை, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மார்க்கெட் சைஸையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது உங்ககிட்ட இருக்கிற யூசர் பேஸை வச்சு உங்களுடைய பிஸ்னஸை உங்களால் ஸ்கேல் பண்ண முடியுமா, இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்பிஎன்பி, அவங்களுடைய ஐடியா வந்து இனிஷியலா வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏர் மேட்ரஸஸ் வந்து ரெண்ட் பண்றது தான் அவங்களோட ஐடியாவா இருந்தது. பட் அவங்க ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஐடியால வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குன்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து பில்ட் பண்ணி இன்னைக்கு ஏர்பிஎன்பியோட வொர்த் வந்து $75 பில்லியன். செகண்ட் ஸ்டெப் வந்து எவாலுவேட் ஃபீசிபிலிட்டி. அதாவது நீங்க கேட்டுக்கோங்க, உங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாரு, உங்க ஐடியா வந்து மற்றவங்களை விட எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு, இல்லை பெட்டரா இருக்கு, உங்களுடைய ஐடியா வந்து ஸ்கேலபிளா, அதாவது க்ரோ ஆகுமா
ஆகுமான்றதை கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபுட் டெலிவரி மார்க்கெட்ல நீங்க வந்து என்டர் ஆகலாம்னு நினைக்கிறீங்கன்னா மற்றவங்களை விட உங்க சர்வீஸ் வந்து எப்படி ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு, அதாவது ஃபாஸ்டா டெலிவரி பண்ணுமா, இல்லை பெட்டர் பிரைசிங்கா, இல்லைனா ஸ்பெசிபிக் டயட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுதா, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா மற்ற காம்படிட்டர்ஸை விட உங்களுடைய ஸ்டார்ட் அப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டா தெரியும். மூணாவது ஸ்டெப் வந்து வேலிடேட் த ஐடியா, அதாவது உங்களோட ஐடியாவை டெஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுடைய ஐடியாவோட ஒரு சின்ன ப்ரோட்டோடைப்பை பில்ட் பண்ணுங்க. அந்த ப்ரோட்டோடைப்பை பீப்புள் கிட்ட கொடுத்து அதை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்து வர ஃபீட்பேக்கை வச்சு அந்த ஆப்பை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு ஐடியா வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணதோ அந்த ஐடியாவுடைய ஃபெயிலியர் ரேட் வந்து 35% குறையும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜாப்பர்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது இனிஷியலா ப்ரோட்டோடைப் ஒரு ஆன்லைன் ஸ்டோரை லான்ச் பண்ணி ஷூஸ், லோக்கல் ஸ்டோர்ஸ்ல இருக்கிற ஷூஸோட பிக்சர்ஸை வந்து ஆன்லைன் ஸ்டோர்ல போஸ்ட் பண்ணாங்க. அதை ஆர்டர் பண்ற பீப்புளுக்கு வந்து அந்த ஃபவுண்டரே வந்து லோக்கல் ஸ்டோர்ஸ்ல இருந்து வாங்கி அவங்களுக்கு ஷிப் பண்ணாரு. இது மூலியமா அந்த ஐடியால எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க, அந்த பீப்புள் எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க, எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு அந்த ஃபவுண்டருக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இது மூலியமா அவரால் ஸ்கேல் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதே மாதிரி வந்து ரிஃபைன் பண்ண முடியும். இந்த 3 ஸ்டெப் மூலியமா தான் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி வந்து கொண்டு போகணுன்றதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்ட் அப் ஐடியாக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டார்ட் அப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பின்ட்ரெஸ்டோட ஐடியா, இனிஷியல் ஐடியா வந்து யூசர்ஸோட ஐடியாஸை வந்து ஷேர் பண்ற ஒரு பிளேஸா இருக்கணும்ன்றது தான் அதோட ஐடியா. கான்செப்ட் வந்து ஒரு இமேஜ் பேஸ்டு சர்ச் இன்ஜின், யூசருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கணும், அதான் கான்செப்ட். இன்னைக்கு பின்ட்ரெஸ்டோடைய யூசர் பேஸ் வந்து 463 மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. செகண்ட் வந்து கேன்வாவோட ஐடியா வந்து ஒரு கிராஃபிக் டிசைனை சிம்பிளிஃபையா மாத்தணும். அதோட கான்செப்ட் வந்து டிசைன் தெரியாதவங்க கூட டிராக் அண்ட் டிராப் டூல்ஸை வச்சு ஆன்லைன்ல கிராஃபிக் டிசைன் பண்ற ஒரு கான்செப்ட். இன்னைக்கு கேன்வாவோடைய ரெவன்யூ மட்டுமே $25 பில்லியன், வேல்யூ மட்டுமே $25 பில்லியன் அண்ட் 60 மில்லியன் மந்த்லி யூசர்ஸ் வந்து கேன்வால இருக்காங்க. அடுத்தது வந்து நோஷனோட இனிஷியல் ஐடியா வந்து பீப்புளை வந்து ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவா இருந்தது. கான்செப்ட் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு யூசருடைய நோட்ஸோ, டேட்டா பேஸோ, டாஸ்கோ அதை வந்து கொலாபரேட்டிவா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றது தான் கான்செப்ட். இன்னைக்கு நோஷனுடைய யூசர் பேஸ் வந்து 20 மில்லியனையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டார்ட் அப் ஐடியாஸோட எக்ஸாம்பிள்ஸா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்ட் அப் ஐடியாவை நீங்க வந்து கொண்டு வரணும்னா நான் சொன்ன மாதிரி ஐடியாக்கும் கான்செப்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு நல்ல ஐடியா வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஆர் வேஸ் மூலமா நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். அந்த ஐடியாவை வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி எவால்வேட் பண்ணி வேலிடேட் பண்ணுங்க. இது மூலமா ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஐடியாவை உங்களால உருவாக்க முடியும். ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியான்றது வந்து வெறும் இன்னோவேட்டிவா இருக்கணும்னு மட்டும் இல்ல, ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமா எப்படி சால்வ் பண்ணுதுன்றது கூட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.